குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவுடைய ஜாகிரஃபி, இந்தியாவுடைய அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் ஒரு 2 பாட்டாக பார்த்துருக்கோம். ஸோ அதோடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு ஜாகிரஃபி, ஸோ தமிழ்நாடுடைய அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் டாபிக் பார்க்கலாம். சரியா? பார்க்கலாம். தமிழ்நாடு அமைவிடம் மற்றும் நிலத்தோற்றம் டாபிக். சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆங்கிலேயர் கால இந்தியா எப்படி இருந்துச்சு? ஸோ ஆங்கிலேயர் கால இந்தியா ஒரு 3 மாகாணமாக தான் பிரிச்சிருந்தாங்க. ஒன்று கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸ். இது 3 தான் முக்கியமாக இருந்துச்சு. பாரு, இங்கிலீஷில் கல்கத்தா, பாம்பே, மெட்ராஸாக பிரிச்சிருந்தாங்க. சரியா? அப்போ இருந்த மெட்ராஸ் ரொம்ப பெருசு. எப்படி இருந்துச்சு பாருங்களேன். இது ஃபுல்லாகவே தான் மெட்ராஸ். சரியா? அதாவது இப்போ இருக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்க, கேரளா முழுக்க ஃபுல்லாக, ஆந்திராவும் நம்மகிட்ட தான் இருந்துச்சு. ஸோ கர்நாடகா, மைசூருடைய இந்த தென் பகுதி நம்மகிட்ட இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒடிசா. ஸோ ஒடிசாவுடைய இந்த தெற்கு பகுதி. ஸோ இது எல்லாமே அடங்கியது தான் அப்போ இருந்த மதராஸ் மாகாணம். ரொம்ப பெருசாக இருந்துச்சு. சரிங்களா? சரி, இப்போ என்ன ஆயிடுச்சுனாக்கா விடுதலைக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஸோ மொழிவாரி மாநிலம் அந்த டிமாண்ட் ரொம்ப அதிகமாகிடுச்சு மக்கள்கிட்ட. ஸோ அதன்படி பாருங்கள், அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 1953, சரியா, ஆந்திராவை பிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய ஸ்டேட்ஸ் டிமாண்ட் கேட்கறதுனால ஒட்டுமொத்த இந்தியாவை மாற்றி அமைக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுமே ஸ்டேட்ஸாக பிரிக்கிறாங்க. பாருங்கள், அது நவம்பர் 1, 1956. இப்போ பாருங்கள், ஆந்திராவை பிரித்தது அக்டோபர் 1, 1953. சரியா? மற்ற மாநிலங்கள் இருக்கு இல்லையா? ஸோ அதெல்லாம் பிரித்தது நவம்பர் 1, 1956. சரியா? ஸோ பாருங்க, ஆந்திரா பார்ட்டிஷன் அக்டோபர் 1, 1953. ஸோ அதர் ஸ்டேட்ஸ் பார்ட்டிஷன் பார்த்தோம்னாக்கா நவம்பர் 1, 1956. சரிங்களா? ஓகே. இப்போ தமிழ் பிரிச்சாங்கல்ல. ஸோ பிரிக்கும்போது அப்போ இருந்த மாவட்ட எண்ணிக்கை 13 தான். அப்போ இருந்த மாவட்ட எண்ணிக்கை வெறும் 13 தான். ஸோ இப்போ தற்போதைய மாவட்ட எண்ணிக்கை 38. சரியா? அடுத்து பாருங்க, இப்போ தமிழ்நாடு ஒட்டுமொத்த இந்தியாவில் எவ்வளோ பரப்பளவு கொண்டிருக்கு அப்படின்னு நாங்கள் பாருங்களேன். 130058 ஸ்கொயர் கிலோமீட்டர். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட்ல பிரிச்ச மாவட்டம் 13. சரியா? ஞாபகம் இருக்கும் 13. இப்போ இங்கேயும் பாருங்க 13. கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம். சரியா? 13 2 0 58 சதுர கிலோமீட்டர். சரியா? இது ஒட்டுமொத்த இந்தியாவில் 4%. ஒட்டுமொத்த இந்தியாவில் எவ்வளோ? தமிழ்நாடு 4%. ஸோ பரப்பளவு பார்த்தோம்னாக்கா ஸ்கூல் புக்கில் 11வது மாநிலம் கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்கில் 11வது மாநிலம் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ பார்த்தோம்னாக்கா இப்போ அப்டேட்டாக இருக்கிறது 10வது பெரிய மாநிலம். சரியா? 10வது பெரிய மாநிலம். ஸோ இங்கிலீஷில் பார்த்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரிக்கும் போது டிஸ்ட்ரிக்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் பார்ட்டிஷன். ஸோ 13. நவ் இப்போ இருக்கிறது 38. சரியா? ஸோ ஏரியா ஆஃப் தமிழ்நாடு 130058, அதாவது 4%. சரியா? புக்கு படி 11th பிளேஸு. பட் அப்டேட்டாக இப்போ தமிழ்நாடு 10வது பெரிய மாநிலம், 10th லார்ஜஸ்ட் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. சரிங்களா? ஓகே. ஸோ பாருங்க, தமிழ்நாட்டின் எல்லை பகுதிகள், பார்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. சரியா? ஸோ பார்ப்போம். தமிழ்நாடு. ஸோ பாருங்க, நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. சரியா? பாரு, வடக்கு என்ன இருக்கு? வடக்க பழவேற்காடு. பழவேற்காடு. தெற்கு பாருங்க, குமரி, கன்னியாகுமரி. மேற்க ஆனமலை. தெற்க கோடியக்கரை, நாகப்பட்டினம் மாவட்டம். கோடியக்கரை, நாகப்பட்டினம். சரியா? ஸோ இங்கிலீஷில் பாருங்க, நார்த்து புலிகாட் லேக், சவுத்து கேப் ஆஃப் கோமரின், வெஸ்ட்
ஆனமலை, ஈஸ்ட் பாயிண்ட் கேலிமர், பாயிண்ட் கேலிமர். சரியா? ஓகே. இப்போ அடுத்தது பார்த்தோம்னாக்கா அண்டை மாநிலங்கள். அண்டை மாநிலங்கள், அண்டை மாநிலங்கள் மற்றும் எல்லைகள். ஸோ நைபரிங் ஸ்டேட்ஸ் அண்ட் பார்டர்ஸ். ஸோ பாருங்க, இப்போ தமிழ்நாடு இப்படி இருக்கு. சரியா? ஸோ நார்த்து, சவுத்து, வெஸ்ட்டு, ஈஸ்ட்டு. ஸோ பாரு, அண்டை பகுதிகள் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நார்த்தில் இருக்கிறது நமக்கு ஆந்திர பிரதேஷ், ஆந்திரா. நார்த்து வெஸ்ட், நார்த்து வெஸ்ட் கர்நாடகா, நார்த்து வெஸ்ட் கர்நாடகா. சவுத்தில் இந்திய பெருங்கடல், சவுத்தில் பாருங்க இந்திய பெருங்கடல். மேற்குல கேரளா, கிழக்க பே ஆஃப் பெங்கால். இங்கிலீஷ்ல பார்த்துங்க. நார்த்தில் ஆந்திர பிரதேஷ், நார்த் வெஸ்ட் கர்நாடகா, சவுத் இந்தியன் ஓஷன், வெஸ்ட் கேரளா அண்ட் ஈஸ்ட் பே ஆஃப் பெங்கால். ஸோ இதான் இந்தியாவுடைய அண்டை பகுதிகள். சரியா? ஸோ பாருங்க, தமிழ்நாட்டுடைய அச்ச மற்றும் பரவல், ஸோ தீர்க்க பரவல் இந்தியாவை பார்த்துருந்தாங்களா? ஸோ அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய அட்ரஸ் பாருங்க. இப்போ தமிழ்நாடு 8 டிகிரி 4 மினிட்ல ஆரம்பிச்சு 13 டிகிரி சரியா 35 மினிட் நார்த் தான் முடியும். ரெண்டுமே நார்த் தான். இது லாட்டிடியூடு, அச்சம். தீர்க்கம் பாருங்க 76 டிகிரி 18 மினிட்ல ஈஸ்ட் ஆரம்பிச்சு 80 டிகிரி 20 மினிட் ஈஸ்ட்ல முடியும். நல்லா பாருங்க, இந்த 8 இந்த 13ன்றது அட்சரேகை, லாட்டிடியூடு. சரியா? இந்த பெருசா இருக்கு இல்லையா, 76 டிகிரி 18 மற்றும் 80 டிகிரி 20 இருக்கு இல்லையா, இது லாங்கிடியூடு. நம்பர் பாருங்க, லாங்னா பெருசா இருக்குமா, அப்ப பெரிய நம்பர் 76 டிகிரி 18, அங்க 80 டிகிரி 20. சரியா? ஸோ இதான் இந்தியாவுடைய தமிழ்நாட்டுடைய அச்ச மற்றும் தீர்க்க பரவல். இங்க பாருங்க 8 டிகிரி 4 மினிட், அங்கிருந்து 13 டிகிரி 35 நார்த் வரைக்கும் இது அட்சரேகை. தீர்க்கம் பாருங்க 76 டிகிரி 18 மினிட்ஸ் முதல் 80 டிகிரி 20 மினிட் ஈஸ்ட் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? இங்கிலீஷ்ல தான் போட்டிருக்கோம். ஓகே. தமிழ்நாடு இயற்கை அமைப்பு, பிசிக்கல் டிவிஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ பாருங்க, தமிழ்நாடு எங்க சார் அமைஞ்சிருக்குது பாருங்க. தமிழ்நாடு எங்க அமைஞ்சிருக்குனாக்கா, ஸோ தக்கான பகுதியில் தமிழ்நாடு அமைஞ்சிருக்கு. தக்கான பகுதி. ஸோ தமிழ்நாடு எங்க அமைஞ்சிருக்குது, தக்கான பகுதியில் தமிழ்நாடு அமைஞ்சிருக்குது. இது பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு எப்போ உருவாச்சு கேட்கலாம். கிரட்டேசியஸ் காலம். தமிழ்நாடு எப்போ உருவாச்சு, கிரட்டேசியஸ் காலம். சரியா? ஸோ அதாவது இப்போ இருந்து 135 மில்லியன் 135 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தான் தமிழ்நாடு உருவாச்சு. அந்த காலத்துக்கு பேர் தான் கிரட்டேசியஸ் காலம் சொல்லுவோம். சரியா? அடுத்தது, இது கோண்டுவானா நிலப்பகுதியின் ஒரு பகுதி. நான் முன்னே சொல்லியிருப்பேன். சரியா? அங்காரா கோண்டுவானான்னு பிரிச்சிருப்பாங்க. ஸோ சவுத் பகுதி, அந்த கோண்டுவானாவுடைய ஒரு பாட்டு தான் தமிழ்நாடு. ஒன்று பாருங்க, தமிழ்நாடு பரப்பை பார்த்தீங்கன்னாக்கா கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. கிழக்கு நோக்கி சரிந்துள்ளது. அதனால தான் பெரும்பாலான ஆறுகள் இங்க மேற்கு பக்கம், இந்த பக்கம் ஆரம்பிச்சா கூட எங்க வந்து முடியும், ஸோ நம்ம வங்காள விரிகுடா கடலை தான் வந்து முடியும். அது காரணம் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்த தக்கான பீடபூமி என்ன பண்ணிருக்கு, கிழக்கு நோக்கி சரிஞ்சுதான் இருக்கு. சரியா? இங்கிலீஷ்ல பார்த்தலாம் பாருங்க. ஸோ தமிழ்நாடு லொக்கேட்டட் இன் பெனின்சுலார் பிளாட்டியூ, ஃபர்ஸ்ட் ஒன்று. ரெண்டாவது கிரட்டேசியஸ் பீரியடு. சரியா? இப்ப இருந்து 135 மில்லியன் ஆண்டுக்கு முன்னாடி ஒன்று. இட் இஸ் த பார்ட் ஆஃப் கோண்டுவானா. ஸோ கோண்டுவானாவுடைய ஒரு பகுதி தான் தமிழ்நாடு. இட் லைஸ் இன் ஈஸ்டர்ன் ஸ்லோப்.
ஸோ ஈஸ்ட் பக்கம் என்ன பண்ணியிருக்கு, சரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. இப்போ தமிழ்நாடு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியாவிலேயே ஒரு மிகச்சிறந்த மாநிலம், பொருளாதாரமாக இருக்கட்டும், ஸோ நிறைய விஷயங்கள்ல நீங்க முன்னாடி இருக்காங்க இல்லையா. ஸோ தமிழ்நாடு அப்போ கிரேட்டு வச்சுக்கங்க, கிரேட் கிரட்டேசியஸ் இருக்கு இல்லையா. ஸோ தமிழ்நாடு கிரேட் மாநிலம், அப்போ கிரட்டேசியஸ் காலத்தில் உருவானது. தமிழ்நாடு என்பது கிரேட் மாநிலம், அப்போ கிரட்டேசியஸ் காலத்துல உருவானது. சரியா, ஓகே. தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள் பாருங்க. ஸோ தமிழ்நாட்டின் இயற்கை பிரிவுகள் ஒரு 5 இருக்கு. சரியா, ஸோ 5 பிரிக்கிறாங்க. 1 மேற்கு தொடர்ச்சி மலை, 2வது கிழக்கு தொடர்ச்சி மலை, 3வது பீடபூமி, 4வது சமவெளி, 5வது கடற்கரை. இங்கிலீஷ்ல பாருங்க, வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், பிளாட்டியூ, இன்லேண்ட் பிளைன், கோஸ்டல் ஏரியா. சரியா, தமிழ்நாடு. ஸோ ஃபர்ஸ்ட் மேற்கு தொடர்ச்சி மலை, அடுத்து பாருங்க 2வது கிழக்கு தொடர்ச்சி மலை. சரியா, 3வது பீடபூமி, 4வது பார்த்தீங்கன்னாக்கா சமவெளி, 5வதா நம்ம கடற்கரை. சரியா, ஸோ 5 பிரிவா பிரிச்சிருக்காங்க. நம்ம 5 ஒவ்வொன்றா பார்க்கலாம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட்ஸ். இப்போ தமிழ்நாட்டில் எங்கிருந்து ஆரம்பிக்குது பாருங்க. தமிழ்நாட்டில் வடக்க நீலகிரி, நம்ம முன்னாடி சொல்லியிருப்போம். சரியா, மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கின்ற இடம் எதுனாக்கா நீலகிரி தான் அது. சரியா, அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை எங்கிருந்து ஆரம்பிக்குது, நீலகிரியில் ஆரம்பிக்குது பாருங்க. நீலகிரியிலிருந்து தெற்க மருதுவாழ் மலை கன்னியாகுமரி, ஸோ அது வரைக்கும் நீண்டு காணப்படுது. இதோட சராசரி உயரம் என்னன்னாக்கா சுமார் 2000 முதல் 3000 மீட்டர் உயரம் மாறுபட்டு காணப்படும். 1 இதோட பரப்பளவு சுமார் 2500 சதுர கிலோமீட்டர். சரியா, நம்ம ரொம்ப ஈஸி தான் பாருங்க. 2000, 2500, 3000. சரியா, அப்போ 2000 to 3000 மீட்டர் உயரம், 2500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு. சரியா, பாருங்க இங்கிலீஷ்ல பாருங்க. நார்த்ல நீலகிரி, சவுத்துல மருதுவாழ் மலை கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கு. இதோட ஹைட் பார்த்தா, எலிவேஷன் பார்த்தோம்னாக்கா 2000 முதல் 3000 மீட்டரு, ஏரியா பார்த்தோம்னாக்கா 2500 சதுர கிலோமீட்டர், ஸ்கொயர் கிலோமீட்டர். சரியா, ஓகே. அடுத்து பாருங்க கணவாய்கள். என்ன கணவாய் இருக்கு, நமக்கு தெரிஞ்சது தான் மேக்சிமம். 1 பாலக்காடு, இன்னொன்று செங்கோட்டை, இன்னொன்று அச்சன் கோவில், இன்னொன்று ஆழ்வாய்மொழி. கன்னியாகுமரி இருக்கு இல்லையா அந்த பக்கம். ஸோ பாலக்காடு, செங்கோட்டை, அச்சன் கோவில், ஆழ்வாய்மொழி. சரியா, ஓகே. இங்கிலீஷ்ல பாருங்க, பால்காட், செங்கோட்டா, அச்சான் கோவில், ஆழ்வாய்மொழி. ஸோ 4 முக்கியமானது பார்த்துங்க. சரியா, அடுத்து முக்கிய மலைகள். ஃபர்ஸ்ட் பாருங்க, நம்ம அந்த மலை ஒவ்வொன்றா பார்க்கணும். ஃபர்ஸ்ட் நீலகிரி, 2வது ஆனமலை, 3வது பழனிமலை, 4வது ஏலமலை, வருசநாடு ஆண்டிப்பட்டி, 6வது மகேந்திரகிரி மலை. இங்கிலீஷ்ல பாருங்க, நீலகிரி, ஆனமலை, பழனிமலை, காடமாம் ஹில்ஸ், வருசநாடு ஆண்டிப்பட்டி அண்ட் மகேந்திரகிரி. சரியா, ஸோ ஒரு மலை பத்தி ஒன்று டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரியா, ஸோ பாருங்க நீலகிரி எங்க அமைஞ்சிருக்கு, தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதி. தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதி. சரியா, தமிழ்நாட்டின் நார்த்து சவுத்து, வடமேற்கு பகுதி, வட மேற்கு பகுதி இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு. சரியா, 1. ஸோ பாருங்க 2000 மீட்டருக்கும் அதிகமான சிகரங்கள் எத்தனை இருக்கு, 24 இருக்கு. சரியா, அப்போ 2000 மீட்டருக்கும் அதிகமான உயரமுள்ள சிகரங்கள் எத்தனை சார் இருக்குன்னாக்கா எத்தனை இருக்கு, 24 இருக்கு. 1. சரியா,
இதுல உயர்ந்த சிகரம் எதுன்னு கேட்டாக்கா தொட்டபெட்டா. உயர்ந்த சிகரம் எது? தொட்டபெட்டா. எவ்வளோனாக்கா 2637 மீட்டர். 2637 மீட்டர். கொஞ்சம் பாருங்க, இந்த 2 இந்த 3 தொடணும். தொட்டபெட்டா டச். இந்த 2 இந்த 3 டச் பண்ணணும். 6 7 டச் பண்ணணும். பக்கத்து பக்கத்து நம்பரு 2 கேப் விட்டு 3 6 கேப் விட்டு 7 மீட்டர் உயரம். சரியா? அடுத்தது முக்குருத்தி. செகண்ட். ஃபர்ஸ்ட் தொட்டபெட்டா, ரெண்டாவது என்னது? முக்குருத்தி. சரியா? 2554 மீட்டர் உயரமா இருக்கு. சரியா? அதுக்கு அடுத்தது இங்குள்ள மலைவாழிடம் ஊட்டி மற்றும் குன்னூர். சரியா? இப்போ ஊட்டி போன எப்படி இருக்கும்? ஊட்டிக்கு போனால் நல்லா பசுமையா ரொம்ப கிளைமேட் நல்லா இருக்கும் இல்லையா? அப்போ நாள் முழுக்க அங்கே இருக்கலாம்னு தோணும். அப்போ எவ்வளோ 24 ஹவர்ஸும் அங்கே இருக்கலாம் தோணும். அப்போ 24 சிகரங்கள் நீலகிரிக்கு போனால் அப்படிதான் தோணும். சரியா? பாருங்க, பல்லுயிர் பெருக்கம். கிட்டத்தட்ட 2700 வகையான பூக்கும் தாவரங்கள் இருக்குன்னு சொல்றாங்க. எவ்வளோ? 2700 வகையான பூக்கும் தாவர இனங்கள் இங்க இருக்கு. இங்கிலீஷ்ல பாருங்க. நீலகிரி located in northwest part of Tamil Nadu. First விஷயம், there are 24 peaks with a height above 2000 meters. சரியா? 2000க்கும் மேற்பட்ட உயரம் உள்ள 24 சிகரங்கள் இருக்கு. அதான் சொன்னேன். என்ன சொன்னேன்? நீலகிரிக்கு போனாக்கா நல்லா கிளைமேட் ஜம்முன்னு இருக்கும். அப்போ நாள் முழுக்க அங்கே இருக்கலாம் தோணும். அப்போ 24 பீக்ஸ் அங்க இருக்கு. ஒன்று. இது ஹையஸ்ட். பாருங்க, 2 கேப் விட்டு 3 தொடணும். 6 கேப் விட்டு 7 தொடணும். 2637 மீட்டரு. அடுத்தது முக்குருத்தி 2554 மீட்டர் உயரம். இது செகண்ட் இருக்கிறது. பாருங்க, ஹில் ஸ்டேஷன் சார் இருக்கு. ஊட்டி மற்றும் குன்னூர் அங்க இருக்கு. பயோடைவர்சிட்டி பாருங்க, இட் இஸ் த ஹோம் ஆஃப் 2700 ஸ்பீஷியஸ் ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். 2700 வகையான பூக்கும் தாவரங்களின் தாயகமா இருக்கு இது நீலகிரி. சரியா? ஆனமலை எங்க? கோயம்புத்தூர். சரியா? ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பாலக்காடு கணவாய்க்கு தெற்கே. பாலக்காடு கணவாய்க்கு தெற்கே ஃபர்ஸ்ட் விஷயம். என்ன சிறப்பு அம்சம் இருக்குது பாருங்க. ஆனமலை புலிகள் காப்பகம் இங்க இருக்கு. ஆனமலை புலிகள் காப்பகம் இங்க இருக்கு. ஆழியாறு காப்புக்காடு. காப்புக்காடுனா ரிசர்வ் ஃபாரஸ்ட். ஆழியாறு காப்புக்காடு இங்கதான் இருக்குது. அடுத்து பாருங்க, மலைவாழிடம் என்ன இருக்கு? வால்பாறை இங்க இருக்கு. வால்பாறை. அணை பாருங்க, அணைன்றது ஆழியாறு மற்றும் திருமூர்த்தி. நீர் மின்சாரம் உற்பத்தி பண்ணக்கூடிய இடம் பேர் இங்க இருக்கிறது காடாம்பாறை. என்னது? காடாம்பாறை. சரியா? இப்போ இப்படி வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்க, ஆணை இது இருக்கு இல்லையா? வாட்ஸ் இட்? மலையாளத்தில் ஆனான்னு சொல்லுவாங்க. தமிழ்ல யானை. யானை. சரியா? யானை பால் மயில் வச்சுக்கங்க. யானை பால் பால்காட்டுக்கு தெற்க இருக்கு. யானை பால். ஆனமலை பாலக்காட்டுக்கு தெற்க கீழே தான் இருக்கு. சரியா? ஒண்ணு பாருங்க. இப்ப ஆனை அதுவே இங்க பேர் வந்துச்சு, ஆனமலை புலிகள் காப்பகம். ஓகே. அடுத்து பாருங்க, யானை இருக்குல்ல. இப்ப யானை எப்படி பிடிப்பாங்கன்னாக்கா, யானைய பள்ளம் வெட்டுவாங்க. பள்ளம் வெட்டி, சரியா, இந்த 3 பக்கமும் வெடி வச்சிருவாங்க. வெடி வச்சுட்டு ஒரு பக்கம் ஒடியாந்து யானை இந்த பள்ளத்துல மாட்டிக்கும். அது ஒரு ஊசி போட்டு பிடிப்பாங்க இல்லையா? இப்ப பாருங்க, ஆழி என்றால் என்னது? கடல் சொல்லலாம், பள்ளம்னு சொல்லலாம். சரியா? அப்போ யானைய ஆழி தோண்டி தான் பிடிப்பாங்க, பள்ளம் தோண்டி பிடிப்பாங்க. ரிசர்வ்டு ஃபாரஸ்ட். சரியா? அதே மாதிரி யானையுடைய இந்த வால் இருக்குல்ல, யானை கருப்பா இருக்கும். யானையுடைய வால் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும்? நல்லா பாறை மாதிரி கருப்பா இருக்கும். சரியா? அப்போ வால் பாறை. சரியா? அணைகளை பார்த்தோம்னா ஆழியாறு வந்துருச்சு, சேம் வந்துருச்சு. இங்க திருமூர்த்தி. நம்ம தான் சொல்றோம் இல்லையா, யானைக்கு இன்னொரு பேர் மூர்த்தி சொல்லுவோம். மூர்த்தி. யானைக்கு இன்னொரு பேர் சொல்லுவோம், மூர்த்தின்னு சொல்லுவோம். சரியா? திருமூர்த்தின்ற மாதிரி சொல்றாங்க இல்லையா? அப்ப யானைக்கு மூர்த்தி. அதோடைய முன்னே சொன்னேன்,
அவருடைய எப்படி இருக்கும் உடம்பு பார்த்தீங்கன்னா பாறை மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வால்பாறை காடாம்பாறை. சரியா? இங்கிலீஷில் பாருங்க, லொகேஷன் பால்காட் கேப். சரியா? சவுத் ஆஃப் பால்காட் கேப்ல இருக்கு. ஆனமலை டைகர் ரிசர்வ் இங்கே தான் இருக்கு. ஆழியாறு ரிசர்வ் ஃபாரஸ்ட் இருக்கு. ஹில் ஸ்டேஷன் வால்பாறை, ஹைட்ரோ பவர் காடாம்பாறை, டேம்ஸ் பார்த்தோம்னா ஒன்று ஆழியாறு, திருமூர்த்தி. சரியா? அப்போ யானை நான் ஒன்று, யானைன்றது மைண்டில் வச்சிட்டோம்னாக்கா ஃபர்ஸ்ட் யானை பால் ஃபர்ஸ்ட் விஷயம். சரியா? அதே ஆணாக வந்துருச்சு. செகண்டு யானையை பள்ளம் ஆழி குழி தோண்டி தான் பிடிப்போம். ஆழி வந்துருச்சு. அப்போ யானையோடைய வால் எப்படி இருக்கும்? பாறை மாதிரி இருக்கும். சரியா? அப்போ வால்பாறை காடாம்பாறை. ஸோ யானை தான் சொல்லுவோம், மூர்த்தின்னு சொல்லுவோம் யானையை. சரியா? பழனிமலை திண்டுக்கல் மாவட்டம். பழனிமலை திண்டுக்கல் மாவட்டம். சரியா? எங்க அமைச்சிருக்கு பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையின் கிழக்கு பகுதி. மேற்கு தொடர்ச்சி மலையுடைய கிழக்கு பகுதி. இந்த பகுதி ஈஸ்ட் தான், அது இப்படிதான் போகுது. அப்போ ஈஸ்ட் பகுதி கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஒன்று முக்கியமான சிகரம் என்னது? வந்தாராவ் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வேம்படி சோலை. ஃபர்ஸ்ட் வந்தாராவ், ரெண்டாவது வேம்படி சோலை. இங்க இருக்கக்கூடிய மலைவாழ் தலம் பார்த்தோம்னா கொடைக்கானல், சுமார் 2150 மீட்டர் உயரத்தில் இருக்கு. சரியா? இங்கிலீஷ்ல பாருங்க, ஸோ பழனி ஹில்ஸ் திண்டுக்கல் மாவட்டம், லொகேஷன் ஈஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ். சரியா? மேஜர் பீக்ஸ் பார்த்தோம்னா வந்தாராவ் 2533 கிலோமீட்டரு, வேம்படி சோலை 2505 மீட்டர் ஹைட் இருக்கு. இங்கே ஹில் ஸ்டேஷன் பார்த்தோம்னாக்கா ஒன்று கொடைக்கானல் 2150 மீட்டர்ஸ் ஹைட்ல இருக்கு. சரியா? இப்போ இங்க பாருங்களேன், பழனிமலை அவரோட சிகரம் வந்தாராவ் வேம்படி சோலை. சரி, எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? பாருங்களேன், இப்போ பழனிமலைனா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பழனிமலை முருகன் கோவில். பழனிமலை முருகன் கோவில் ஞாபகம் வருமா? இப்போ பாருங்க, சும்மா ஒரு அறிவிப்பு வைக்கிறாங்க. என்னன்னாக்கா, ஸோ எப்படி விரதம் இருக்கணும் அதோடைய நடைமுறைகள் சொல்றாங்க. பழனிமலைக்கு, சரியா, பழனிமலைக்கு பெண்கள்லாம் வந்தா, சரியா, பழனிமலைக்கு பெண்கள்லாம் வந்தா, இல்லை பாருங்க, வந்தாராவ் வந்தால் 3 வேளை விரதம் இருந்து வேப்ப சேலை, இது ஒரு நேர்த்திக்கடன் சொல்லுவாங்க. நேர்த்திக்கடன் வேப்ப ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா வந்து வேப்ப சேலை கட்டுவாங்க. சரியா? அப்போ வேப்ப சேலை கட்ட வேண்டும். சரியா? அப்ப பாருங்க, பழனிமலைக்கு பெண்கள்லாம் வந்தாராவ் 3 வேளை 2533. சரியா? அப்போ 3 வேளை விரதம் இருந்து என்ன பண்ணும்? வேப்படி சேலை கட்ட வேண்டும். சரியா? இப்ப ஆண்கள்லாம் 6 அடி இருப்போம், பெண்கள் கம்மியா இருப்பாங்க இல்லையா? ஸோ 5 அடி உயரம் என்ன பண்ணும்? ஸோ வேப்பஞ்சேலை கட்ட வேண்டும். 2505. சரியா? அடுத்தது ஏலமலை. இதுல ஒன்றும் போட்டுக்க மாட்டாங்க. சரியா? என்ன பாருங்க, ஸோ டைரக்ஷன் தான். என்னது பாருங்க, ஏலமலை இங்க இருக்கு. தமிழ்நாட்டின் தென்மேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. தமிழ்நாட்டின் தென்மேற்கில் அமைஞ்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஏலக்காய் நல்லா நிறைய விளையும், அதெல்லாம் பேர் ஏலமலை. ஏலக்காய், மிளகு, காஃபி இதெல்லாம் நிறைய விளையுன்னு சொல்றாங்க. பாருங்களேன், இது முக்கியதான். இதோட வடமேற்கில் என்ன அமைஞ்சிருக்கு? இப்போ சென்ட்ரல்ல ஏலமலை இருக்கா? பாருங்க, ஃபர்ஸ்ட் விஷயம் நார்த்து வெஸ்ட் இங்க என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா ஆனமலை. ஃபர்ஸ்ட் பாருங்க, வட மேற்குல என்ன இருக்கு? ஆனமலை. வட கிழக்கு நார்த்து ஈஸ்ட் அங்க என்ன இருக்கு? அங்க இருக்கிறது பழனிமலை. சரியா? அடுத்தது தென்கிழக்கு. சரியா? தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட்ல இருக்கிறது
ஸோ வருசநாடு ஆண்டிப்பட்டி, வருசநாடு ஆண்டிப்பட்டி, ஆண்டிப்பட்டி. ஸோ தெற்கு இருக்கிறது என்னது? தெற்கு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே இருக்கிறது பொதிகை மலை இருக்கும். பொதிகை மலை மேபி பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் தரலாம். சரியா? அப்போ வடமேற்குல ஆனமலை, வடகிழக்குல பழனிமலை, தென்கிழக்குல வருசநாடு ஆண்டிப்பட்டி, தெற்க பொதிகை மலை அல்லது அகத்தியர் மலை. சரியா? ஸோ பார்த்துங்க. நார்த் வெஸ்ட்ல இங்கிலீஷ் பார்த்துருமே காடமாம் ஹில்ஸ். சரியா? லொகேஷன் சவுத் வெஸ்ட் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. சரியா? ஒன்று. ஸோ அக்ரிகல்ச்சர் பாருங்க, காடமாம் நிறைய விளையுது, பெப்பர் அண்ட் காஃபி. சரியா? டைரக்ஷன் பார்த்தோம்னாக்கா நார்த் வெஸ்ட் ஆனமலை, நார்த் ஈஸ்ட் பழனி ஹில்ஸ், சவுத் ஈஸ்ட். சரியா? ஆண்டிப்பட்டி வருசநாடு அண்ட் சவுத்தில் போல சவுத் பார்த்தீங்கன்னாக்கா பொதிகை ஹில்ஸ் ஆர் அகஸ்தியா ஹில்ஸ். சரியா? வருசநாடு ஆண்டிப்பட்டி மலைகள் எந்த மாவட்டம்னா தேனி மாவட்டம். வருசநாடு ஆண்டிப்பட்டி தேனி மாவட்டம். ஸோ பாருங்க, மேற்கு தொடர்ச்சி மலையுடைய கிழக்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மேக்சிமம் பார்த்து கிழக்கு பக்கம் தான் வரும். மேற்கு தொடர்ச்சி மலையுடைய கிழக்கு நீட்சி, கிழக்கு பகுதியில் இருக்குது. ஒன்று ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்குள்ள முக்கிய மலைகள் ஒன்று மேகமலை, கழுகுமலை, குரங்கணி மலை. சரியா? அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீர்வீழ்ச்சி பார்த்தோம்னா சுருளி மற்றும் கும்பக்கரை 2 இருக்கு. சுருளி மற்றும் கும்பக்கரை. சரியா? அதே மாதிரி சரணாலயம் பார்த்தோம்னாக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் வனவிலங்கு சரணாலயம் இங்கே அமைஞ்சிருக்கு. இங்கிலீஷில் பாருங்க, வருசநாடு ஆண்டிப்பட்டி ஹில்ஸ். சரியா? அண்ட் ஈஸ்ட்வார்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் வெஸ்டர்ன் காட்ஸ் உடைய கிழக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் மேகமலை, 2வது கழுகுமலை, 3வது குரங்கணி. ஸோ முக்கியமான பகுதி இது. சரியா? லாஸ்ட் 2 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தீ பிடிச்சது. சரியா? நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. வாட்டர்ஃபால் பாருங்க, சுருளி மற்றும் கும்பக்கரை 2 இருக்கு. சுருளி மற்றும் கும்பக்கரை. சரியா? சாங்சுரிஸ் பார்த்தோம்னாக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர் கிறிஸ்டல் ஸ்குவரல் வைல்ட் சாங்சுரி தான் அமைஞ்சிருக்கு. சரியா? இப்போ மேபி என்ன கொஸ்டின் கேட்கறான் பாருங்களேன். இப்போ ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் எங்க சார் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டா மலை பேரை கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? பாருங்க, இப்போ இங்க என்ன இருக்கு? ஆண்டின்னு இருக்கா? ஸோ ஆண்டினா என்ன? ஆண்டி மீன்ஸ் ஆப்போசிட் சொல்லுவோமா? ஆப்போசிட். ஸோ சொல்லுவாங்கல்ல, இந்த ஆண்டி இண்டியன் இந்த மாதிரி சொல்றாங்க இல்லையா? ஸோ இப்போ ஆண்டி அப்படின்னா ஆப்போசிட்டு. ஆப்போசிட் வேலை செய்ய யாரு? என்ன சொல்லுவோம்? வில்லி அல்லது வில்லன்னு சொல்லுவோம். அப்போ ஆன்டி தான் வில்லி. சரியா? சீரியல்ல கூட நிறைய வருவாங்க, நிறைய ஆன்டி என்ன பண்ணுவாங்க? ஸோ வில்லி எல்லாம் பார்ப்பாங்க. சரியா? அப்போ ஆன்டி வில்லி. சரியா போச்சு. சரியா? அடுத்து பாருங்க, பொதிகை ஹில்ஸ். சரியா? இதுக்கு நிறைய பேர் நிறைய இருக்கு. ஒன்று அகஸ்தியர் மலை, தெற்கு கைலாயம், சிவஜோதி பர்வதம். சரியா? என்னது? அகஸ்தியர் மலை, தெற்கு கைலாயம், சிவஜோதி பர்வதம் சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது பல்லுயிர் பெருக்கம், மிக உயர்ந்த அளவிலான பல்லுயிர் பெருக்கம் கொண்டது. சரியா? இங்குதான் பார்த்தீங்கன்னாக்கா களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இங்க இருக்கு. சரியா? களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் இங்க இருக்கு. சரியா? இதோடைய பரப்பளவு பெரும் பகுதி பார்த்தீங்கன்னா எங்க சார் இருக்கு? நெல்லை மாவட்டம் தான் இருக்கு. பெருசா அதிகமா இருக்கு நெல்லை மாவட்டம். ஸோ குறைவான பகுதி கன்னியாகுமரி மாவட்டம். சரியா? இங்கிலீஷ்ல பாருங்க. ஸோ பொதிகை ஹில்ஸ். ஸோ ஆல்டர்னேட்டிவ் நேம் பார்த்தோம்னாக்கா ஒன்று அகஸ்தியா ஹில்ஸ், சதன் கைலாஷ். சரியா? சிவஜோதி பர்வத். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிவன் பேர் சார்ந்தே இருக்கும். சரியா? ஒன்று பயோடைவர்சிட்டி, ஹை லெவல் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஸோ இங்கே நிறைய பல்லுயிர் பெருக்கம்னாக்கா எல்லா வகையான உயிர்களும் காணப்படும்.
எல்லா வகையான பூக்களும் தாவரங்களும் விலங்குகளும் எல்லாம் சேர்ந்து காணப்படும். சரியா? ஒன்று. இட் இன்க்ளூட்ஸ் களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ். களக்காடு முண்டந்துறை டைகர் ரிசர்வ். சரியா? ஒன்று. ஸோ இதோட மேஜர் பார்ட் எங்கே சார் அமைஞ்சிருக்கு? ஸோ திருநெல்வேலி மாவட்டம். ஸ்மாலர் பார்ட் பார்த்தோம்னாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு. சரியா? இப்போ என்ன கொஸ்டின் கேட்கலாம்னாக்கா, இந்த பாருங்க, களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் பின்வரும் எந்த மலையில் அமைஞ்சிருக்கு அப்படி கேட்கலாம். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் பின்வரும் எந்த மலையில் அமைஞ்சிருக்குன்னு கேட்கலாம். சரியா? ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? சும்மா சிம்பிளாக வச்சுக்கலாம். பாருங்களேன், இப்போ முண்டம்னு யாரை சொல்லுவோம்? ஸோ தலை இல்லாதவங்க, தலை கை கால் இல்லாத முண்டம்னு சொல்லுவோம். சரியா? அப்போ பாருங்க, முண்டம் அப்படின்னா யாரு? ஸோ தலை கை கால் இல்லாதவங்க. சரியா? அப்போ பொதிகை மலை. முண்டோன்றது கை கால் இல்லாதவங்க, அப்போ பொதிகை மலை. சரியா? ஒன்று. அடுத்தது. சரியா? இப்போ நம்மளே கதை சொல்லுவோம்ல, சிவன் கூட பார்த்தீங்கன்னாக்கா போயிட்டு இவருடைய விநாயகர் தலையை வெட்டிட்டாரு, முண்டமாக்கிட்டாரு, அப்புறம் தான் ஏழம் தலை வச்சான்னு சொல்லுவோம், கதை சொல்லுவோம் இல்லையா? ஸோ அப்போ பாருங்க, முண்டன்றது கை கால் தலை இல்லாததான் முண்டன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது. அடுத்தது பாருங்க, மகேந்திரகிரி மலை. இதுவும் அதே தான், நெல்லை மற்றும் குமரி தான். சரியா? ஸோ இதோட ஹைட் பாருங்க, 1645 மீட்டர் உயரம். 1645 மீட்டர் உயரம் இருக்குது. ஸோ பாருங்க, என்ன சிறப்புனாக்கா, இது முக்கியமானது, விண்வெளி ஆய்வு மையம் இருக்கு ஒன்று. என்ன அதில் பேர் பாருங்க, இஸ்ரோவுடைய திரவ இயக்க திட்ட வளாகம். சரியா? அதாவது உந்து விசை செயற்கைக்கோள் ஏவுதளம் இருக்குன்னு சொல்லிருப்பாங்க. ஏவுதளம் இங்கதான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிருப்பாங்க. சரியா? அதாவது இஸ்ரோவுடைய உந்து விசை செயற்கைக்கோள் ஏவுதளம் எங்க அமைஞ்சிருக்கு? பின்னர் எந்த மலை அமைஞ்சிருக்கு? மகேந்திரகிரி மலை அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். சரியா? பாருங்க, மகேந்திரகிரி, நெல்லை அண்ட் குமரி. ஸோ ஹைட் எலவேஷன் பார்த்தோம்னாக்கா 1645 மீட்டரு. சரியா? இங்க ஸ்பேஸ் ரிசர்ச் என்ன இருந்துச்சுனாக்கா, இஸ்ரோவுடைய ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ். சரியா? இதோட தெற்கு பகுதியில் அமைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? ஒன்றும் பாருங்களேன், இப்போ ராக்கெட்டு மேலே போகணும். ராக்கெட்டு மேலே போகணும், என்ன பண்ணணும்? ஏதாவது ஒரு உந்து விசை தரணுமா? ராக்கெட்டு மேலே போகணும்னாக்கா ஏதாவது ஒரு உந்து விசை தரணும். உந்து விசை யார் கொடுப்பா? சம்திங் ஏதோ மிஷின் தான் தரணும். மிஷின் சம்திங் ஏதோ கீழே ஒரு மிஷின் வச்சு அது ஃபோர்ஸ் கொடுக்கும், மேலே போகும் இல்லையா? பாருங்க, மகே பிளஸ் எந்திரம். பாருங்க, ராக்கெட்டு உந்தி மேலே போகணும். ராக்கெட்டுக்கு உந்து விசை தரணும்னாக்கா என்ன வேணும்? எந்திரம் வேண்டும், மெஷின் வேண்டும். என்ன எந்திரம்? அதான் மகே எந்திரம், மகேந்திரகிரி மலை. சரியா? அப்போ உந்து விசை என்ன வேணும்? எந்திரம் வேணும். என்ன எந்திரம்? மகே எந்திரம். சரியா? முடிஞ்சு வேலை. பாருங்க, முடிஞ்சு போச்சு. இப்போ சிகரம் பார்க்குறோம். தொட்டபெட்டா முன்ன சொன்னோம் இல்லையா? தொடணும். 2 கேப் விட்டு 3 தொடணும். தொடுதா? அடுத்து 6 கேப் விட்டு 7 தொடணும். தொடுதா? சரியா போச்சு. அப்போ தொட்டபெட்டா தொடறது. சரியா? மீட்டர் ஹைட்டு. அடுத்து பாருங்க, முக்குருத்தி. ஸோ முக்குருத்தினா அந்த மூக்குத்துவாங்கல்ல. ஸோ மூக்குத்துறலாம் பார்த்தா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எப்பெல்லாம் குத்துறாங்க? சரியா? அந்த 90 கிட்ட தெரியும். பார்த்தீங்கன்னா ஒரு எப்போ ஒரு 4-5 வயசுல தான் குத்துவாங்க. சரியா? இப்பெல்லாம் ரிவர்ஸ் ஆகி போச்சு. இப்பெல்லாம் ரிவர்ஸ் ஆகி போச்சு. அதனால என்னது 5 4 54 வச்சுங்க. சரியா? அப்போ மூக்குத்துற வயசு என்னது 4-5 வயசுல குத்துவாங்க. இப்போ ரிவர்ஸ் ஆகி போச்சு காலம். அப்போ 5 4 54 மேக்ஸிமம் பார்த்தா எல்லாம் 2500 வாக்கில் தான் இருக்கும். அடுத்தது பாருங்க, வந்தாராவ். நான் முன்னே சொன்னேன், என்னது? பழனிமலைக்கு வந்தா 3 வேலை விரதம் இருக்கணும். 3 வேலை 2533.
3 வேலை என்னது? விரதம் இருந்து வேப்பஞ்சேலை கட்ட வேண்டும். வேப்பஞ்சேலை கட்டணும். இங்க இருக்கா? இல்ல. வேம்படிச்சோலை. வேம்படிச்சோலை எவ்வளவு ஹைட் பார்த்தோம்? 2505 மீட்டரு. அப்ப ஆம்பளனா எவ்வளோ? 6 அடி உயரம் இருப்பான். லேடிஸ் கம்மி தானே, அப்ப 5 அடி உயரம் இருப்பாங்க. சரியா? அப்போ 5 அடி உயரம் வேப்பஞ்சேலை கட்ட வேண்டும். பார்த்தோமா? அடுத்து பாருங்க, பெருமாள் மலை ரொம்ப முக்கியமானது. பெருமாள் மலை. இப்போ பெருமாள் எங்க இருப்பாரு? பெருமாள் மலைக்கு மேலதான் இருப்பாரு. அப்ப பாருங்க, படிக்கடி ஏறி போய் தான் பெருமாள் பார்க்கணும். பெருமாள் எங்க இருப்பாரு? மலைக்கு மேல இருப்பாரு. ஸோ படிக்கடி ஸ்டெப் 7 மலையா, படிக்கடி ஏறி போய் தான் பார்க்கணும். பாருங்க 2, சரியா? திரும்பவும் 2, 3, 4 பெருமாள். இப்போ 2 2005 போச்சு. 2, 3, 4 இப்படி படியேறி போனீங்கன்னா என்ன பண்ணலாம்? நீங்க பெருமாளை பார்க்கலாம். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகணும். 2234 மேல இருக்கிறது பெருமாள். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, அடுத்து இருக்கிறது கோட்டமலை. ரொம்ப ஈஸி, ஒண்ணுமே இல்லை. சரியா? 2019 ஒன்றும் இல்லை. ஞாபகம் வச்சுங்க, நம்ம ரொம்ப ஃபேமஸ் நல்லா தெரிஞ்சிருக்கோம். COVID-19 எப்போ வந்துச்சு? கொரோனா காலகட்டம் 2019 இல்லையா? அப்போ COVID-19 கோட்டமலை 2019. சரியா போச்சா? ஓகே. அடுத்தது இந்த பகாசுரா. இது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த பகாசுரான்றது ஏவுகணை பேர். இது இப்போ ராக்கெட்லாம் சண்டை போயிட்டுது இல்லை? ஈரானுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் சண்டை போயிட்டு இல்லையா? பாருங்க, பகாசுரான்றது ஏவுகணை. சரியா? இந்த வருஷத்துல நல்லா பாருங்க, என்ன வருஷம் அது? என்ன வருஷம் அது? முதல் உலகப்போர் முடிந்த ஆண்டு அது. பாருங்க, பகாசுரான்றது ஏவுகணை. இது என்னது? சோ முதல் உலகப்போர் முடிந்த ஆண்டு 1918. சரியா? இப்போ தொட்டப்பட்டா 2 கேப் விட்டு 3 தொடணும், 6 கேப் விட்டு 7 தொடணும். 1 முக்குருத்தி 4 வயசுல மூக்குத்துவாங்க. இப்போ ரிவர்ஸ் ஆகி போச்சு. அப்ப 5, 4. சரியா? வந்தாராம் பழனிமலைக்கு வந்தாக்கா நீங்க 3 வேலை விரதம் இருந்தா என்ன பண்ணணும்? வேப்பஞ்சேலை கட்டணும்னு சொல்லிருப்போம். வேம்படிச்சோலைன்றது 2505. சரியா? அடுத்து பெருமாள். சரியா? 2000. அப்புறம் 2, 3, 4 படிக்கட்டு அப்படி பொறுமையாக ஏறினாக்கா பெருமாள் பார்க்கலாம். 1. அடுத்தது கோட்டமலை. ஒன்றும் இல்லை, COVID-19. சரியா போச்சு. அடுத்து பகாசுரான்றது ஏவுகணை. ஏவுகணை எப்போ விட்டாங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்ல விட்டாங்க. எப்போ முடிஞ்சது? 1918. சரியா? ஓகே. கிழக்கு தொடர்ச்சி மலை தன்மை என்ன அப்படின்னாக்கா, நாம பார்த்தா மேற்கு தொடர்ச்சி மலை பார்த்தா ஒரு தொடர்ச்சியான மலை சொல்லிருப்போம். பட் கிழக்கு தொடர்ச்சி மலை வந்து தொடர்ச்சியற்ற மலை. அது ஏன்னா ஆறுகளால என்ன பண்ணிருக்கோம்? இந்த இடம் ஃபுல்லா அப்படியே அரிச்சிருக்கும். பாருங்களேன், இப்படி இருக்கா? ஸோ இது பார்த்தா பெருசா அப்படி இருக்கும். ஆனா இது ஃபுல்லா பார்த்தா இப்படிதான் கேப் இருக்கும். ஏன்னா இப்போ ரிவர் காவேரி ஓடுதா, அப்படின்னா காவேரி இந்த இடத்த வந்து அரிச்சு எடுத்துரும். அப்படி கேப் ஆயிடுச்சு. பாருங்க, ஆறுகளால் பிரிக்கப்பட்ட தொடர்ச்சியற்ற மலை இது. ஆறுகள்லாம் கேப்ல வந்து பிரிச்சிருச்சு. 1. இதோட ஹைட் என்ன? 1100 முதல் 1600. முன்ன என்ன பார்த்தோம்? நீலகிரி. ஸோ அங்க 2000 to 3000 பார்த்துருப்போம் மீட்டர் ஹைட்டு. சரியா? இங்க பாரு, கிழக்கு தொடர்ச்சி மலை இங்க 1100 முதல் 1600 மீட்டர் உயரம். அவ்வளோதான் அதிகபட்சமே இருக்கும். ஸோ இங்குள்ள மலைகள் பார்ப்போம் ஒவ்வொன்றா. 1 ஜவ்வாது, இன்னொன்று கல்வராயன், இன்னொன்று சேர்வராயன், இன்னொன்று கொல்லிமலை, இன்னொன்று பச்சைமலை. சரியா? ஜவ்வாது, கல்வராயன், சேர்வராயன், கொல்லிமலை மற்றும் பச்சைமலை. சரியா? இங்கிலீஷை பார்த்துங்க. ஜவாடி ஹில்ஸ். சரி, முதல்ல டிஸ்கண்டினியூஸ் அண்ட் டிசெக்டட் பை த ரிவர்ஸ். தொடர்ச்சியற்றது, ஆறுகளால் பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்றேன். 1 ஹைட்டு 1100 to 1100 to 1600 மீட்டர். சரியா? ஸோ இம்பார்ட்டன்ட் ஹில்ஸ் பாருங்க. 1 ஜவாடி ஹில்ஸ். சரியா?
கல்வராயன், கல்வராயன் ஹில்ஸு, அடுத்து சேர்வராயன் ஹில்ஸு, கொல்லி ஹில்ஸு, அடுத்து பச்சை ஹில்ஸு, பச்சை மலை சொல்லுவோம். சரியா? சொல்ல பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஜவ்வாது மலை எங்க? வேலூர், திருப்பத்தூர், வேலூர், திருப்பத்தூர். சரியா? ஹைட் பாருங்க 1100 to 1150, 1100 to 1150. சரியா? இருக்கட்டும். ஸோ இதோட மிக உயர்ந்த சிகரம் என்ன அப்படின்னாக்கா மேல்பட்டு. என்னது? மேல்பட்டு. சரியா? நீலம் கலந்த சாம்பல் நிற கிரானைட்டு பாறை இங்க அதிகமா இருக்கு. நீலம் கலந்த சாம்பல் நிற கிரானைட் பாறைகள் இங்க அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதே மாதிரி காவலூர், வைனுபாபு அவர் பேர் வச்சிருக்காங்க. காவலூர்ல வைனுபாபு வானவியல் வானாய்வகம் இங்கதான் அமைஞ்சிருக்கு. சரியா? வானவியல் ஆய்வகம் இங்க இருக்கு, வானாய்வகம். அப்ப காவலூர்ல வைனுபாபு பேர்ல, சரியா, வானாய்வகம் இங்கே அமைஞ்சிருக்கு. சரியா? காவேரி மற்றும் பாலாறு ரெண்டையும் பிரிக்கிறது இந்த ஜவ்வாது மலை தான். சரியா? காவேரி மற்றும் பாலாறு பிரிக்கிறது ஜவ்வாது மலை தான். சரியா? இங்க பாருங்க, ஜவ்வாடி ஹில்ஸ், ஸோ வெள்ளூர் மற்றும் திருப்பத்தூர் ஹைட்டு 1100 to 1150. இதோட ஹையஸ்ட் பீக் என்னது? மேல்பட்டு. சரி, இங்க கம்போஸ்ட் ப்ளூவிஷ் கிரே கிரானைட் அதிகமா இருக்கு இங்க. சரியா? வைனு பாப்பு அப்சர்வேட்டரி இன் காவலூர். சரியா? வைனு பாப்பு அப்சர்வேட்டரி அமைஞ்சிருக்கு. ஸோ இட் டிவைட்ஸ் பேசின்ஸ் ஆஃப் காவேரி அண்ட் பாலாறு. காவேரி பாலாறு ரெண்டையும் பிரிக்குது. சரியா? ஓகே, இப்போ ஒண்ணு பாருங்களேன். இப்போ ஜவ்வாதுன்றது என்ன? ஜவ்வாதுன்றது ஒரு வாசனை திரவியம் தானே, நல்ல வாசனை அடிக்கும் பாருங்க. அப்போ ஜவ்வாதுன்றது வாசனை திரவியம். சரியா? அப்போ நம்ம எங்க வெளியே போக யூஸ் பண்ணுவோமா? அப்போ வேலைக்கு போக யூஸ் பண்ணுவீங்க. நீங்க வேலைக்கு போனா போட்டு போகலாம். ஒண்ணு, அப்ப வேலூர் மாவட்டம். சரியா? ரெண்டாவது, ஏதாவது கல்யாணத்துக்கு போறீங்க, லேடிஸா இருக்காங்க அப்படின்னா கல்யாணத்துக்கு போவாங்க இல்லையா? என்ன போடுவாங்க? லேடிஸு கல்யாணத்துக்கு பட்டு புடவை கட்டு போவாங்க. அப்போ பட்டு புடவை மேல ஜவ்வாது போடுவாங்க. சரியா? லேடிஸு, சரியா, கல்யாணத்துக்கு போகும்போது பட்டு புடவைக்கு மேல ஜவ்வாது போடுவாங்க. அப்போ மேல்பட்டு. ஒண்ணு. சரியா? அந்த பட்டு புடவை என்ன கலரு அப்படின்னாக்கா ப்ளூ கலரு. பட்டு புடவை என்ன கலரு? ப்ளூ கலரு. அப்போ ப்ளூ கிரானைட் பாறை இருக்கு இங்க. சரியா? அடுத்தது காவலூர் வைனுபாப்பு வானாய்வகம் இருக்கு இல்லையா? சரி பாருங்க, எந்த வருஷம்? 1967. சரியா? பாருங்க, அப்போ வானாய்வகம் இருக்கு இல்லையா? வானத்துல என்ன இருக்கு? ரெயின்போ இருக்கா? ரெயின்போ 7 நிறம் இல்லையா? அப்போ வானாய்வகம் அங்க என்ன இருக்கு? ரெயின்போஸ் இருக்கு. அப்போ 1967. 1967. சரியா? முடிச்ச வேலை. கல்வராயன் மலை இருக்கிறது கள்ளக்குறிச்சி. சரியா? இந்த பெயர் காரணம் எப்படி இந்த பேர் இருந்துச்சு? நான் ஒண்ணும் கிடையாது, கரளர் என்ற பழங்குடி மக்கள். சரியா? கரளர் என்ற பழங்குடி மக்கள் அங்க அதிகமா வசிக்கிறாங்க. ஸோ அதன் காரணமாக என்னது, அதுக்கு கல்வராயன் மலை பேர் வந்திருக்குது. சரியா? ஸோ 600 முதல் சுமார் 1620 மீட்டர் ஹைட்டு. 600 முதல் 1220 மீட்டர் ஹைட்டு. ஒரு சின்ன விஷயம், இப்போ இது பார்த்தோம்ல ஜவ்வாது ரேட்டு பாருங்க. ஜவ்வாது 100 to 150 ரூபா விற்கும். சரியா? ஜவ்வாது ஒரு டப்பா எவ்வளோ? 100 to 150. அப்போ 1100 to 1150. சரியா? அப்போ ஜவ்வாது 100 ரூபால இருந்து 150 ரூபா விற்க வச்சுக்கிங்க. சரியா? ஓகே, இப்போ இங்க வந்துருவோம். சரியா? இப்போ கல்வராயன், கள்ளக்குறிச்சி என்ன பெயர் காரணம்? அங்க அதிகமா கரளர் என்ற பழங்குடி மக்கள் வசிக்கிறாங்க. அதனால இதோட ஹைட் பார்த்தோம்னாக்கா 600 to 1220 மீட்டர் ஹைட்டு. சரியா?
ஒன்று இது ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று சின்ன கல்வராயன், இன்னொன்று பெரிய கல்வராயன். ஒன்று சின்ன கல்வராயன், இன்னொன்று பெரிய கல்வராயன். சரியா? ஸோ கல்வராயன் ஹில்ஸ் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். ஆரிஜின் த ட்ரைப்ஸ் ஆஃப் கரலார். ஹைட் 600 to 1220 மீட்டர்ஸ் ஹைட் இருக்கு. கிளாசிஃபிகேஷன் ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று ஸ்மாலர் கல்வராயன், செகண்டு கிரேட்டர் கல்வராயன். ஸ்மாலர் கல்வராயன் அண்டு கிரேட்டர் கல்வராயன். சரியா? அடுத்தது கொல்லிமலை, நாமக்கல் மாவட்டம். கொல்லிமலை நாமக்கல் மாவட்டம். சரியா? சுமார் இந்த ஆன்சர் வந்து இது தப்பா இருக்கு, புக்ல இது வரைக்குமே மாத்தல. ஏன்னா அவ்வளோ பெரிய மேற்கு தொடர்ச்சி மலையே பார்த்தீங்கன்னாக்கா எவ்வளோ இருக்கு? 2500 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் இருக்கு. ஆனால் உங்களுக்கு சின்னதாக இருக்கக்கூடிய இந்த கொல்லிமலை இவ்வளோ பெருசு இருக்குமானாக்கா இல்லை. நான் நெட்டை செக் பண்ணி பார்த்துட்டேன். இதோட ஒரிஜினல் ஆன்சர் பார்த்தனாக்கா சுமார் 280 சதுர கிலோமீட்டர் தான். ஆனால் ஸ்கூல் புக்கில் இன்ன வரைக்கும் மாற்றலை, இது அப்படியே தான் இருக்கு. சரியா? அப்போ ஒரிஜினல் ஆன்சரு 280. பட் ஸ்கூல் புக்கில் ஏதோ பிரிண்டிங் மிஸ்டேக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சரியா? அப்போ என்னது இங்கே 2800 சதுர கிலோமீட்டர் போட்டிருக்காங்க. நீங்களே யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய மேற்கு தொடர்ச்சி மலையே 2500 தான். அப்போ நாமக்கல் அவ்வளோ பெருசாக இருக்கும் வாய்ப்பு இல்லை. சரியா? அப்போ 280 தான் ஒரிஜினல் ஆன்சரு. ஸ்கூல் புக்கில் 2800 போட்டிருக்கு. நீங்கள் ஆப்ஷன் பார்த்துக்குங்க. சரியா? ஓகே ஓகே. அப்போ ஸ்கூல் புக் கூட பார்ப்போம். 2800 சதுர கிலோமீட்டர். சரியா? உயரம் என்ன இருக்கும்னாக்கா 1300 மீட்டர் உயரம் இருக்கும். இங்கே வந்து அடர்ந்த காடுகள் உண்டு, நிறைய பசுமை காடு நிறைய உண்டு இங்கே. சரியா? அடர்ந்த பசுமை காடுகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த இடத்துல. ஒன்று முக்கியமானது, இங்கே ஒரு கோவில் இருக்கு, புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அறப்பளீஸ்வரர் கோவில். என்ன கோவில் இது? அறப்பளீஸ்வரர் கோயில். ஒரு கோயில் இருக்கு. சரியா? இங்கே வந்துருங்க. கொல்லி ஹில்ஸு, நாமக்கல், 2800 ஸ்கொயர் கிலோமீட்டரு. ஹைட் பார்த்தீங்கன்னா அப் டு 1300 மீட்டர் உயரம் இருக்கும். இட் இஸ் நோன் ஃபார் கிரீன் ஃபாரஸ்ட். பசுமையான ஃபாரஸ்ட்டுக்கு பெயர் பெற்ற இடம் நாமக்கல்ல. சரியா? கோவில் இருக்கு. என்ன கோவில்னா அறப்பளீஸ்வரர் கோயில். சரியா? எப்படி நான் ஞாபகம் வச்சுக்கிறது? இங்க பாருங்க, அறப்பளி, அறப்பளி, ஈஸ்வரர், ஈஸ்வரர் இருக்கு. சரியா? இப்போ இங்க ஒன்றும் இல்லை, பாருங்களேன். இப்போ கொல்லுங்க இருக்கா? கொல்ல என்னது? கொலை பண்றது, கில். கொல்லுனா கொல்றது தானே, கொல்றது. கொல்லுனா கொல்றதா? அப்போ பலின்னா என்னது? பலி கொடுக்கறது, அதுவும் கொல்றதுதான். சரியா? அப்போ கொல்றதாலும் கொல்லுனாலும் பலிதான், சாவடிக்கிறதா. பலி கொடுக்கறதும் சாவடிக்கிறதா. சரியா? அப்போ அறப்பளி, பலீஸ்வரர் கோயில். சரியா? சரியா போச்சு. பச்சைமலை, சேலம் மற்றும் பெரம்பலூர். சேலம் அங்க ஆரம்பிக்குது, பெரம்பலூர் திருச்சி வரைக்கும் போகுது. சரியா? ஸோ ஒண்ணுமே இல்லை மலையில பெருசா. ஸோ இதுக்கு என்ன பொருள் சொல்றாங்கனாக்கா பசுமையான மலைன்னு சொல்றாங்க. பச்சை மலை பேரு பசுமையான மலை. இங்க பாத்தீங்கன்னாக்கா நிறைய பலாப்பழம் நிறைய விளையுன்னு சொல்றாங்க. சரி, இங்கிலீஷ் பார்த்துருவோம். பச்சைமலை, சேலம், பெரம்பலூர் அண்ட் திருச்சிராப்பள்ளி. ஸோ மீனிங் பாருங்க, கிரீன் ஹில்ஸ் சொல்றோம், ஏன்னா ரொம்ப பசுமையா இருக்கும்னு சொல்றாங்க. சரியா? இட் இஸ் நோன் ஃபார் அக்ரிகல்ச்சர், எஸ்பெஷலி ஃபார் ஜாக் ஃப்ரூட். சரியா? ஸோ பலாப்பழத்துக்கு பெயர் பெற்ற பகுதி இது. சரியா? ஒன்று. அடுத்தது ஸோ பாருங்க, இந்த கிழக்கு தொடர்ச்சி மலைகள். சரியா? அதுக்கு ஒன்று இன்னும் கீ போடலை, நான் கீ போட்டு அடுத்த கிளாஸ் சொல்றேன். சரி, பார்த்துப்போம். சோலைக்கரடு, ஸோ 1620. பழமலை 500. சரியா? பழம் கிலோ 500 வச்சுக்கோங்க. பழம் கிலோ 500 ரூபாய். சரியா? உருகமலை, சரியா, 1486. குட்டிராயன் 1395. முருகனூர் 1279. வலசமலை
1034. ஸோ இது மட்டும் இப்போ இருக்கட்டும், கீ சொல்லிட்டேன், மற்றக்கு நான் ஐடியா சொல்கிறேன் பின்னாடி. சரியா? சோலை கரடு 1620, பழமலை 1500, உருகமலை 1486, குட்டிராயன் 1395, முருகனூர் 1279 and வால்ச ஹில்ஸ் 1034. சரியா? ஸோ இப்படி பார்க்கலாம். இது ரொம்ப ஃபேமஸ், 7th புக்கில் இருக்குது. சரியா? ஒன்றும் இல்லை, பாருங்க, ரொம்ப ஈஸியானதுதான். ஸோ தமிழ்நாட்டில் ஹில் ஸ்டேஷன் இருக்கு, அதோட சிறப்பு என்ன, அவ்வளோதான் பார்க்குறோம். ஊட்டி என்ன சொல்கிறோம்? மலைகளின் ராணி, மலைகளின் ராணின்னு சொல்கிறோம். ஸோ கொடைக்கானல் மலைகளின் இளவரசி, மலைகளின் இளவரசி. சரியா? அடுத்தது ஏற்காடு அல்லது ஏரிக்காடு, ஏழைகளின் ஊட்டின்னு சொல்றோம், ஏழைகளின் ஊட்டி. சரியா? அடுத்து ஏலகிரி, ஏலகிரி 14 கொண்ட ஊசி வளைவு உடையது, ஏலகிரி 14 கொண்டை ஊசி வளைவு உடையது. அடுத்து பாருங்க கொல்லிமலை, ஸோ 70 கொண்டை ஊசி வளைவு உடையது, 70 கொண்டை ஊசி வளைவுகள் கொண்டது. அடுத்தது கோத்தகிரி, கோத்தோட சிறப்பு பேர் என்னது? பச்சை மலை தனியாக ஒன்று இருக்கு, இங்க கோத்தகிரிக்கு சிறப்பு பேரு பச்சை மலைன்னு சொல்லுவோம். சரியா? அடுத்தது வெள்ளையங்கிரி மலை, தெற்கின் கைலாயம் சொல்லுவோம் அதை. ஸோ முன்ன என்ன பார்த்தோம்? பொதிகை ஹில்ஸ் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் தெற்கைலாயம் பார்த்தோம். ஸோ இதையும் இப்படி சொல்லுவாங்க, தெற்கின் கைலாயம். அடுத்தது ஆனமலை, அங்க என்ன ஃபேமஸ்னாக்கா அந்த டாப் ஸ்லிப் ஃபேமஸ். அது போனவங்களுக்கு தெரியும் நிறையா. ஆனமலையில் டாப் ஸ்லிப், அதாவது உயர் விளிம்பு பெருச மேலே இருக்கும். ஸோ அது ரொம்ப ஃபேமஸ் அங்கே. அடுத்தது ஜவ்வாது, ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம், ஜவ்வாது இயற்கையின் சொர்க்கம் சொல்கிறோம். அடுத்தது மேகமலை, மேகமலை பேரில் இருக்கு, உயர்ந்த மேக குவியல், மேகமலை உயர்ந்த மேக குவியல். சரியா? அது இங்கிலீஷ்ல பார்த்துருவோம். சரியா? ஊட்டி குயின் ஆஃப் ஹில்ஸ், குயின் ஆஃப் ஹில்ஸ். சரியா? கொடைக்கானல் பிரின்சஸ் ஆஃப் ஹில் ஸ்டேஷன்ஸ். சரியா? இது ஹில்லு, இது ஹில் ஸ்டேஷன். சரியா? ஒன்று. ஏற்காடு புவர் மேன்ஸ் ஊட்டி, புவர் மேன்ஸ் ஊட்டி. சரியா? ஏலகிரி ஃபேமஸ் ஃபார் 14 ஹேர் பின் பென்ட். சரியா? அப்போ ஏலகிரி எத்தனை இருக்கு? அங்கே 14 இருக்கு. கொல்லிமலை கொஞ்சம் பெருசு. சரியா? அங்கே எத்தனை இருக்கு? அங்கே 17 ஹேர் பின் பென்ட் இருக்கு. கோத்தகிரி இன்னொரு சிறப்பு நேம் என்னது? கிரீன் ஹில்ஸ் சொல்றோம். வெள்ளையங்கிரி நோன் அஸ் கைலாஷ் ஆஃப் சவுத். சரியா? தென் கைலாயம். வெள்ளையங்கிரி நோன் அஸ் கைலாஷ் ஆஃப் சவுத். சரியா? தென் கைலாயம். ஆனமலை நோட்டபிள் ஃபார் டாப் ஸ்லிப், ரொம்ப ஃபேமஸ் டாப் ஸ்லிப். சரியா? அடுத்தது ஜவாடி. ஸோ ஜவ்வாது மலை, ஜவாடி ஹில்ஸ் பார்த்தோம்னாக்கா ஸோ இயற்கையின் சொர்க்கம், நேச்சர்ஸ் ஹேவன் சொல்லுவோம். சரியா? அடுத்தது மேகமலை. ஸோ மேகமலை பாருங்க, ஹை வேவி மவுண்டைன். ஸோ உயர்ந்த மேக குவியல் அங்கே இருக்கும், மேகம் நிறைய குமிஞ்சு வர மாதிரி இருக்கும். சரியா? அதுதான் பேரு மேகமலைன்னு சொல்றோம். சரியா? ஓகே. அடுத்தது தமிழ்நாட்டுடைய பீடபூமி, தமிழ்நாட்டுடைய பீடபூமி வந்துட்டோம். சரியா? பாருங்க, இப்போ தமிழ்நாட்டின் பீடபூமியோட பரப்பளவு சுமார் 60,000 சதுர கிலோமீட்டர். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சுமார் 60,000 சதுர கிலோமீட்டர். சரியா? சுமார் 60,000 சதுர கிலோமீட்டர். தோராயமா இது முக்கோண வடிவம் உடையது. தோராயமா என்னது? முக்கோண வடிவம் உடையது. சுமார் 150 முதல் 600, சுமார் 150 முதல் 600 வரைக்கும் மீட்டர் ஹைட் உடையது. சரி, அந்த பிளாட்டிவ் இங்கிலீஷ்ல பாருங்க. ஸோ பிளாட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு அப்ராக்சிமேட்லி
ஸோ 60,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், 60,000 ஸ்கொயர் கிலோமீட்டர் உடையது. ரஃப்லி ட்ரையாங்குலர், ஸோ தோராயமாக அது முக்கோண வடிவம் உடையது. ரேஞ்ச் 150 to 600 எலவேஷன் ஹைட் இருக்கும் அது. சரியா? ஸோ வகை ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பாரமஹால். பாரமஹால் பீடபூமி குறிப்பா தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஏரியா தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம், தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. மைசூர் இருக்கு இல்லையா, இப்ப கர்நாடகா, மைசூர் பீடபூமியுடைய ஒரு பகுதி இது அப்படின்னு சொல்றாங்க. இதோட உயரம் சுமார் 350 முதல் 710 மீட்டர் உயரம். சரியா? இப்போ இங்கிலீஷ்ல பாருங்களேன். ஸோ பாரமஹால் பிளாட்டியூ, தர்மபுரி, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், லொக்கேட்டட் இன் சவுத் வெஸ்ட் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. நான் வரைஞ்சி காமிக்கிறேன். சவுத் வெஸ்ட் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு. இட் இஸ் த பார்ட் ஆஃப் மைசூர் பிளாட்டியூ. ஸோ மைசூர் பிளாட்டியூடைய தென் பகுதியில் இருக்கு. ரேஞ்ச் பாருங்க. ஸோ 350 to 710 மீட்டர் ஹைட் உயரமுடையது. சரியா? இப்போ இங்க பாருங்க, தமிழ்நாடு இப்படிதான் இருக்கு. தமிழ்நாடு. சரியா? இப்போ தர்மபுரி கிருஷ்ணகிரி ஏரியா அந்த பக்கம் தான் இருக்கு. தர்மபுரி கிருஷ்ணகிரி ஏரியா அந்த பக்கம் இருக்கு. இது பார்த்தோம்னாக்கா தெலுங்கானா, இது ஆந்திரா, இது ஆந்திரா. சரியா? அட எங்க பார்த்தா கர்நாடகா. கர்நாடகா, இந்த கர்நாடகாவுடைய ஒரு தென் பகுதி தான் இது நம்ம இந்த இடம். சரியா? இப்போ பாரமஹால் பீடபூமி என்பது கர்நாடகாவுடைய இந்த தென் பகுதி. இதுதான் இடம். இந்த இடம் ஃபுல்லா இது பெங்களூரு, இந்த பக்கம் கீழே கீழே வந்துடும். சரியா? அப்போ பாரமஹால் பீடபூமி அதாவது தர்மபுரி மற்றும் கிருஷ்ணகிரி என்பது கர்நாடகா மைசூருடைய ஒரு பகுதி. குறிப்பா சொன்னாக்க என்னது, தென் பகுதியில் இருக்குது. தென் கிழக்கில் இருக்கு சொல்லப்போனா கரெக்டா. சரியா? உயரம் 350 to 710. சரியா? ஹைட் அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, ரெண்டாவது கோயம்புத்தூர் பீடபூமி. அடுத்தது கோவை பீடபூமி. சரியா? கோவை பீடபூமி. ஸோ இது எங்க அமைஞ்சிருக்கு? சேலம், கோயம்புத்தூர். சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு. இந்த பக்கம் சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு. சுமார் 150 to 450 மீட்டர் உயரம். இது சுமார் 150 to 450 மீட்டர் உயரம். பரப்பளவு பார்த்தோம்னாக்கா 2560 சதுர கிலோமீட்டர். 2560 சதுர கிலோமீட்டர். முக்கியமான இந்த கொஸ்டின் எக்ஸாம் கேட்டிருக்கான். சரியா? மோயர் நதி மைசூர் பீடபூமியிலிருந்து இந்த கோயம்புத்தூர் பீடபூமி பிரிக்கிறது. என்ன கோயிலியாப்பா? அப்போ பின்வரும் எந்த நதி, சரியா, கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கிறது அப்படின்னா மோயர் நதி. இது பார்த்தீங்கன்னா இது இருக்கு இல்லையா, காவேரி அதோட ஒரு துணையாறு தான் அது. சரியா? இப்போ பாருங்க, பார்த்தீங்கன்னாக்கா பக்கம் இருக்கு. சரியா? அப்போ இப்படி வரும் இப்படி. அப்போ மைசூர் பீடபூமியிலிருந்து, சரியா, கோவை பீடபூமியை பிரிக்கிறது இந்த மோயர் நதி. சரியா? மைசூர் பீடபூமியிலிருந்து கோவையை பிரிக்கிறது எது? மோயர் நதி. சரியா? ஒன்று, அவ்வளோதான். இங்கிலீஷ்ல பாருங்க, கோயம்புத்தூர் பீடபூமி சாரி பிளாட்டியூ includes Salem, Coimbatore and Erode. The height of the plateau 150 to 450 meter height. The area 2560 square kilometer. It is separated from Mysore by the river of Moyer. So Moyer நதி தான் அதை பிரிக்கிறது. சரியா? ஓகே. மதுரை பீடபூமி, மதுரை ஒன்றும் முக்கிய பெருசா இருக்காது. பாருங்க, வைகை நதி
எங்க ஓடுது? மதுரையில் தான் ஓடுது. வைகை நதி தாமிரபரணி, சரியா? ஸோ இங்கே பாய்கின்றது, அவ்வளோ விஷயம் இருக்கும். அதே மாதிரி நீலகிரி இருக்கு இல்லையா? ஸோ இந்த நீலகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமான பீடபூமி பார்த்தோம்னா சிகூர் பீடபூமி. கேட்கலாம், நீலகிரி பீடபூமியில் அமைஞ்சுள்ள சிகரம் பீடபூமி முக்கியமானது எது அப்படின்னாக்கா அது சிகூர் பீடபூமி. நீலகிரியில் அமைந்துள்ள முக்கியமான பீடபூமிக்கு பேரு சிகூர் பீடபூமி. சரியா? இங்கிலீஷ்ல பாருங்க, மதுரை பிளாட்டியூ, த வைகை அண்ட் தாமிரபரணி ரிவர்ஸ் ஃப்ளோ த்ரூ த ரீஜியன். ஸோ மதுரையில் வைகையும் தாமிரபரணியும் பாயுது. சிகூர் பிளாட்டியூ இஸ் லொக்கேட்டட் இன் நீலகிரி ரீஜியன். ஸோ நீலகிரியில் இந்த சிகூர் பிளாட்டியூ அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான் சார். அடுத்தது இது ரொம்ப சிம்பிள் தான், ஒன்றும் இருக்காது. சமவெளி பாருங்க, நம்ம சமவெளி ரெண்டாக பிரிக்கிறோம். ஒன்று பார்த்தோம்னா உள்நாட்டு சமவெளி, ஒன்றும் இல்லை, இவர் பேர் தான் பாலாறு, பெண்ணையாறு, காவேரி, தாமிரபரணி, இதெல்லாம் நம்ம உள்நாட்டு சமவெளி உருவாக்குது. பாலாறு, பெண்ணையாறு, காவேரி ஆறு, தாமிரபரணி போன்ற நதிகள்லாம் ஸோ உள்நாட்டு சமவெளி உருவாக்குது. சரியா? அதே நேரத்தில் பார்த்தோம்னாக்கா ரெண்டாவது இருக்கிறது கடற்கரை சமவெளி. ஸோ நம்முடைய கடற்கரை சமவெளிக்கு என்ன பேரு அப்படின்னாக்கா சோழமண்டல கடற்கரைன்னு சொல்றோம். சரியா? இது பாருங்க எங்க ஆரம்பிக்குது. ஸோ பாருங்க, சோழமண்டல கடற்கரை எங்க ஆரம்பிக்குதுனாக்கா பழவேற்காடு, புலிகாட் லேக்னு சொல்லுவோம், புலிகாட் லேக், பழவேற்காடு ஏரி இங்க இருந்து, சரியா, கன்னியாகுமரி வரைக்கும். ஸோ எக்ஸாக்டா 1076 கிலோமீட்டர் தூரம் பரவி காணப்படுகிறது. சரியா? தோராயமாக அகலம் பார்த்தோம்னா எவ்வளோ? அப்ராக்சிமேட்டாக அகலம் ஒரு 80 கிலோமீட்டர் அகலம் உடையது. எவ்வளோ அகலம் இருக்கும்? ஸோ 80 கிலோமீட்டர் அகலம் உடையது. சரியா? ஸோ இப்போ இங்கிலீஷில் பார்த்துடலாம். ஸோ பிளைன் கேன் பி டிவைடட் as two. One is inland plain. It is formed by the rivers such as Palar, Pennayar, Kaveri and Tamirabarani. Palar, Pennayar, Kaveri and Tamirabarani. So இதெல்லாம் உருவாக்குது. செகண்ட் பார்த்தீங்கன்னாக்கா கோஸ்டல் பிளைன். ஸோ தமிழ்நாடு கோஸ்ட் பிளைன் பேரு கோரமண்டல் கோஸ்ட். சரியா? கோரமண்டல் கோஸ்ட். ஸோ எங்க ஆரம்பிக்குது? இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் புலிகாட் லேக்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் காணப்படுது. சுமார் 1076 கிலோமீட்டர் நீளமுடையது. அப்ராக்சிமேட்டா அகலம் பார்த்தோம்னா எவ்வளோ? 80 கிலோமீட்டர் உடையது. சரியா? ஒன்று. அடுத்து பாருங்க, கடற்கரைகள். தமிழ்நாட்டில் கடற்கரை மாவட்டம் எத்தனை அப்படின்னு கேட்டா முன்ன 13, இப்போ 14. நாகப்பட்டினம் பிரிச்சிட்டாங்க இல்லையா? மயிலாடுதுறை எக்ஸ்ட்ரா ஒன்று ஆயிடுச்சு. அப்போ இப்போ உள்ள கடற்கரை மாவட்டங்கள் எண்ணிக்கை 14. சரியா? மெரினா கடற்கரை உலகின் 2வது நீளமான கடற்கரை. சரியா? மெரினா கடற்கரை உலகின் 2வது மிக நீளமான கடற்கரை. சரியா? அடுத்து எலியட் கடற்கரை. இங்க பார்த்தீங்கன்னாக்கா பகல் இரவு இரு நேரங்களும் சுறுசுறுப்பாக இயங்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க. பகல்லையும் இரவும் பார்த்தீங்கன்னாக்கா சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய கடற்கரை தான் எலியட் கடற்கரை. அடுத்தது காஞ்சிபுரம் கோவளம் பீச். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா தூய்மை மற்றும் கட்டிடக்கலை. காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா? ஸோ பல்லவர்கள் கட்டிடக்கலை ஃபேமஸ். ஸோ அந்த இடம். அடுத்தது மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா பாரம்பரிய கட்டிடக்கலைகள் அங்கே அதிகமாக இருக்கு. சரியா? அடுத்து கடலூர், இங்கே இருக்கிற பீச் பேர் சில்வர் பீச். என்னது? விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு ரொம்ப ஃபேமஸ். இது விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு. கன்னியாகுமரி பீச். ஸோ தனித்துவமான பல வண்ண மணல்களுக்கு பெயர் பெற்றது. இங்கே உள்ள அந்த இது இருக்குல்ல, சாண்ட் இருக்குல்ல, ஸோ நிறைய கலரில் இருக்கும். இந்த மணல் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கலரில் மிக்ஸ் மாதிரி காணப்படும். அது பாருங்க. ஸோ பல வண்ண மணலுக்கு பெயர் பெற்றது கன்னியாகுமரி கடற்கரை. ராமேஸ்வரம் பாருங்க. ராமேஸ்வரம் அலைகளற்ற கடற்கரைக்கு பெயர் பெற்றது. ராமேஸ்வரம் என்னது?
அலைகள் அற்று அலை அதிகமாக அடிக்காது, சும்மா அப்படியே காமாக இருக்கும் ஒன்று. அடுத்து முட்டுக்காடு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கு. அமைதியான மற்றும் ஆழமற்ற சரியா நீர்நிலையை கொண்டதாக விவரிக்கப்படுகிறது. அப்போ அங்கே ஆழம் அதிகமாக இருக்காது சரியா. ஸோ கொஞ்சம் பாருங்க. அப்போ மெரினா பீச்சு செகண்ட் சொல்லிட்டேன்னா, அப்போ இந்த உலகத்திலே மிகப்பெரிய கடற்கரை எது? முதல் நீண்ட கடற்கரை எது? சரியா, முடிஞ்ச கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஒன்று. ஆனால் கண்டிப்பாக அது வந்து மியாமி பீச் கிடையாது, வேற ஒன்று. முடிஞ்சா சொல்லுங்க சரியா. இப்போ எலி என்ன பண்ணும் வீட்டில்? எலி பார்த்தீங்கன்னாக்கா நைட்டு பகலில் தொல்லை பண்ணிட்டு இருக்கோம், தூங்கக்கூடாது சரியா. ஏதாவது பொருளை போட்டு ஊட்டிட்டு கிடக்கும். அப்போ எலி என்ன பண்ணும்? பகலும் இரவும் ஏதாவது சத்தம் போட்டு கிடக்கும் ஒன்று. அடுத்தது காஞ்சிபுரம் கோவளம் பிரச்சனை இல்லை, மகாபலிபுரம் கட்டிடம் தெரியும் நம்ம ஃபேமஸ்ஸு. சில்வர் பீச்சு. அப்போ விளையாட்டா இங்கே? அப்போ நீ விளையாட என்ன பண்ணுவாங்க? சில்வர் கப்பு கொடுப்பாங்க, சில்வர் கப்பு கொடுப்பாங்க சரியா. அப்போ விளையாண்டா ஃபர்ஸ்ட் கோல்டு கப்பு, அடுத்தது என்னது சில்வர் கப்பு அல்லது மெடல் கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்க சரியா. அடுத்தது கன்னியாகுமரி சரியா. கண்கள் என்ன கண் இருக்கு? சில பேருக்கு கருப்பாகவும் இருக்கு, சில பேருக்கு ப்ளூ கலர்ல கண் இருக்குது. அப்போ கண்ணு பல டிசைன் மீன்ஸ் இல்லை, பல கலர்ல இருக்கு சரியா. அப்போ கன்னியாகுமரி கண்ணு பல வண்ணத்தில் இருக்கு சரியா. ராமேஸ்வரம் என்னது? ஒரு அமைதியான சிவன் கடல் இல்லையா, அங்கே போனால் மனசு அமைதியாக இருக்கும் சரியா. இப்போ ராமேஸ்வரத்துக்கு போனால் என்னது? மனசுல எந்த அலைகளும் பாயாது, அமைதியாக உட்காந்துருக்கலாம் சரியா. அடுத்து முட்டுக்காடு. ஒன்றும் இல்லை, ஆழமற்ற இல்லை இல்லையா, அங்கே ஆழம் வந்து முட்டி வரைக்கும் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆழம் வந்து நம்ம கால் முட்டி வரைக்கும் தான் இருக்கும். அப்போ ஆழமற்றது முட்டுக்காடு சரியா போச்சு சரியா. அடுத்தது இங்கிலீஷில் தான் போட்டிருக்கோம். ஸோ பாருங்க, மெரினா பீச்சு செகண்ட் லாங்கஸ்ட் பீச் இன் த வேர்ல்டு சரியா. செகண்ட் இருக்கு. எலியட் ஸோ பியூட்டிஃபுல் பீச் போத் டே அண்ட் நைட்டு. ஸோ இரவும் பகலும் அழகாக காணப்படும். அப்போ எலின்னு சொல்லிட்டேன். எலியே நைட்டு பகல் என்னது கதிர் கிடக்கும். அடுத்தது காஞ்சிபுரம் ஸோ பியூர் அண்ட் ஆர்கிடெக்ட்ஸ். நம்ம முன்னே சொன்னோம் இல்லையா, பல்லவர்கள் இருக்காங்க அந்த பக்கம் ஃபுல்லாகவே. மகாபலிபுரம் ஸோ இங்கே என்னது ஆர்கிடெக்ட் தான் ஒன்று. கடலூர் சில்வர், நீங்கள் போய் ஸ்போர்ட்ஸை கலந்துட்டீங்கன்னா என்னது சில்வர் மெடலு கொடுப்பாங்க. கன்னியாகுமரி ஸோ கண்கள் எப்படி இருக்கும்? கண்கள் கருப்பாகவும் இருக்கலாம், அல்லது என்ன சொல்லுவாங்க அந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, பூனைக்கன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் ப்ளூ கலர் டிசைனாக இருக்கும் ஒன்று. முட்டுக்காடு ஸோ ஹேவிங் காமன் ஷேலோ, ஷேலோனா பள்ளமாக இருக்கு. என்னது நம்முடைய முட்டிக்கால் வரைக்கும் தான் இருக்கு, முட்டிக்கால் வரைக்கும் தான் இருக்குது அங்கே ஆழம், அதான் முட்டுக்காடு சரியா போச்சு சரியா. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சது பாடம் சரியா. ஸோ ரொம்ப நன்றி, தேங்க்யூ.